ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்ப்பை திமுக அரசு பெற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனஹள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நவோதய கேந்திரிய வித்யாலயா பள்ளியினை மத்திய அரசு வழங்க தயாராக உள்ளது. ஆனால் மாநில அரசு அனுமதி மறுக்கிறது என்றும் கூறிய நயினார் நாகேந்திரன், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பொதுமக்கள் கொடுத்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மத்திய அரசாங்கம் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் நவோதயா பள்ளி, கேந்திர வித்யாலயா பள்ளி ரெண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழக அரசு நவோதயா பள்ளி நாங்கள் கொண்டு வர மாட்டோம். ஆக நவோதயா பள்ளி தயாராக இருக்கிறது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நவோதயா பள்ளி நிச்சயமாக இந்த இடத்தில் வந்து